ஹலோ வீவர்ஸ். நவ கிரகங்களில் அனைவரும் பயப்படும் கிரகமாக இருப்பவர் சனி பகவான். சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, தெய்வங்களே சனியின் பிடியில் சிக்கி படாத பாடுபட்டதால் சனியை கண்டால் அனைவருக்கும் பயம் உண்டு என புராணங்கள் சொல்கின்றன. சனி பகவானை வழிபடுவதற்கு எப்படி சில முறைகள் உள்ளதோ அதேபோல் அனைவரின் அருளை பெறுவதற்கும் சில முறைகள் உள்ளன. சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் விரதம் இருந்து அவரை வழிபடுவது சிறப்பானதாகும். சனிக்கிழமையில் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் சில விஷயங்களை மறந்தும் செய்துவிடக்கூடாது. இதனால் சனியின் கோபத்திற்கு கெடு பார்வைக்கும் ஆளாகாமல் தப்பிக்க முடியும். அப்படி சனிக்கிழமையில் செய்யக்கூடாத விஷயங்கள் எவை என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஜோதிட சாஸ்திரத்தின் படி நவ கிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுபவர் சனி பகவான். இவர் துன்பங்களை மட்டுமே தரும் கிரகமாக அனைவருக்கும் தோன்றலாம். ஆனால் இவர் தர்மத்தின் வழி நடப்பவர். ஒருவர் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு நல்லவற்றையும் துன்பங்களையும் தரக்கூடியவர். இவருக்குரிய கிழமையாக சனிக்கிழமை கருதப்படுகிறது. இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்தால் சனி பகவான் கோபத்திற்கு ஆளாவதுடன் பலவிதமான துன்பங்களும் வந்து சேரும் என சொல்லப்படுகிறது. அதே சமயம் சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்தால் அவரது மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவதுடன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார். சனி கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது என்பார்கள். எந்த அளவிற்கு துன்பத்தை கொடுப்பாரோ அதே அளவிற்கு நன்மைகளையும் வழங்கக்கூடியவர் சனி பகவான். அதனால் சனியின் அருள் கிடைத்துவிட்டால் ஆண்டியும் அரசனாகும் நிலை ஏற்படும் என்பார்கள். சனியின் அருளை பெற அவருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்வதை தவிர்த்தாலே போதும். சனி பகவானுக்கு விருப்பமான பொருட்களுள் எள் மற்றும் அதிலிருந்து பெறப்படும் நல்லெண்ணெயும் ஒன்று. அதனால் சனிக்கிழமையில் எந்த எண்ணெயாக இருந்தாலும் அவற்றை வாங்கினால் வீட்டிற்கு துரதிர்ஷ்டம் வந்து சேரும். அதோடு வீட்டில் கடனும் பண நெருக்கடிகளும் அதிகரிக்கும். அதே சமயம் சனிக்கிழமையில் எண்ணெய், எள் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவதால் சனி பகவான் மகிழ்ச்சியடைந்து ஆசி வழங்குவார். சனி பகவானுக்குரிய நிறம் கருப்பு நிறமாகும். அதே சமயம் சுப நிகழ்ச்சிகளில் கருப்பு உடை அணிந்தால் சனி பகவானுக்கு அது கோபத்தை ஏற்படுத்திவிடும் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சனிக்கிழமைகளில் கருப்பு செருப்பு அணிவது தொழில் வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும். நீங்கள் வேலை செய்பவராக இருந்தால் உங்களின் வேலையில் பதவி உயர்வில் அது பெரும் தடைகளை ஏற்படுத்திவிடும் என சொல்லப்படுகிறது. மது குடிப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதுடன் வாழ்வில் பலவிதமான துன்பங்களை சந்திப்பதற்கும் காரணமாகிவிடும். குறிப்பாக சனிக்கிழமையில் மது குடிப்பவர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி என்பதே இருக்காது. அவர்களின் ஜாதகத்தில் சனி பலம் இழந்து இருப்பதால் பலவிதமான எதிர்மறையான விரும்பத்தகாத விளைவுகளை வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வீட்டிற்கு துடைப்பம் வாங்கக்கூடாது என்பது நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நம்பிக்கையாகும். இது வீட்டில் பண இழப்பை ஏற்படுத்தும். சனிக்கிழமையில் துடைப்பம் வாங்குவதால் சனி பகவானின் கோபத்திற்கு மட்டுமின்றி மகாலட்சுமியின் கோபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும். கத்தரிக்கோலை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் வீட்டில் சண்டை வந்து கொண்டே இருக்கும் என்பார்கள். அதுபோல் சனிக்கிழமையில் கத்தரிக்கோலை வாங்குவதும் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் இடையே சண்டை, வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். நிம்மதி இழந்து உடல்நிலையும் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும். அதே போல் கத்தரிக்கோலை பரிசாக வழங்குவது, கடனாக வழங்குவதையும் கூட தவிர்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.